இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோவேல் அதிகாரம் 2:19. நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். பிரியமானவர்களே, உபவாசித்து ஜெபியுங்கள், உங்க நிந்தனைகளை கர்த்தர் மாற்றுவார். எந்த இடத்துல நீங்க நிந்திக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, உங்க நிந்தனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உபவாசித்து ஜெபிங்க, முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் திரும்புங்க. உங்க வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து தேவனிடத்துக்கு திரும்பும் போதுதான் நிந்தைகள் நீக்கப்படும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. நிந்தையாக வைக்காமல் தானியம் திராட்சரசம் எண்ணெய் கொடுப்பாராம், அதனால திருப்தி ஆகுமாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குழந்தைக்காக ப்ரே பண்ணிட்டே இருக்கிறீங்க, எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு அவமானங்கள். ஆண்டவருடைய சமூகத்துல காத்துருங்க, உங்க முழு இருதயத்தோடு திரும்புங்க, உபவாசித்து காத்துருங்க, உங்க நிந்தனைகள் மாறும். குடும்பத்தார் மத்தியில எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வேதனையோடு இருக்கிறீங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். உபவாச ஜெபம் நிந்தனைகளை மாற்றும். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்கள நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நிந்தைகள் மாறட்டப்பா. குடும்பங்கள்ல காணப்படுகிற நிந்தைகள், நிந்திக்கப்படுறாங்கப்பா, அவமானப்படுத்தப்படுறாங்கப்பா. தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நிந்தனைகளை மாற்றுகிறபடியினால ஸ்தோத்திரம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் சமாதானத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். தடைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், தேவைகள் எல்லாம் சந்திங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமா எங்க வாழ்க்கையில உங்க நிந்தனைகளை அவர் மாற்ற போகிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.